Hi friends, welcome to Jeno Jemica Tasty Samayal. இன்னைக்கு நம்ம வந்து இட்லி மாவுல வந்து பணியாரம் தான் வந்து பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து அடுப்புல ஒரு கடாயில வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் வந்து நல்லா வந்து பொரியணும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் வரை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மாவில் வந்து உப்பு இருக்கும், அதனால இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து அப்படியே வந்து மாவில் வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், மாவில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு மாவு வந்து இட்லி மாவு வந்து புளிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ அடுப்பில் வந்து நம்ம வந்து பணியாரக்கல்லை வச்சு நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதில் நம்ம வந்து மாவு வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லா பக்கமும் வந்து ஊற்றியாச்சு. இப்போ அதை வந்து மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் வந்து வேக விடுவோம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து திருப்பி விட்டாச்சு. இப்போ இதையும் வந்து ஒரு மூடி போட்டு மூடி இங்கிட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து வேக விடலாம். பாருங்கள், இங்கிட்டு வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து சூடான சுவையான குழி பணியாரம் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பணியாரத்துக்கு நீங்கள் வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படியே எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்